ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். ஒரு குட்டி கேண்டி மிஷின் மாதிரி உள்ள மினி திங்ஸ்லாம் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சோப் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த ஹைட்டில் இருக்க சோப் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து குட்டி சோப் பாக்ஸ் இருக்குது. இதை கொஞ்சம் மென்ஷன்ஸ் பண்ணி இது பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு மிஷின் செய்கிறதுக்கு வந்து இந்த இடத்துல கட் பண்ணணும். அப்போ வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கட் பண்ணணும். இப்படி இந்த ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணால் தானே நம்மளால் இப்படி எடுக்க முடியும். பாருங்கள், இப்படி கட் பண்ணலாம். இப்போ நான் கட் பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு. பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன்ட்டு. ஒரு சைடு மட்டும் கட் பண்ணிக்கோங்க, இன்னொரு சைடு வந்து அப்படியே விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த மாதிரி டிசைன் பேப்பர் பண்ணியிருக்கோம்ல, இந்த டிசைன் பேப்பர் நீங்களும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு குட்டி ஹார்ட் டிசைன் மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த கம் போட்டு இந்த இதில் வச்சு கம் போட்டுட்டு ஃபுல்லாக இதை வந்து இப்படி ஸ்டிக் பண்ணிடணும். அதாவது டிசைனுக்கு நீங்கள் வந்து எந்த ஸோ இதை நான் வந்து இந்த மாதிரி ஒட்டி எடுத்திருக்கேன். பாருங்கள், பயங்கரமாக ஒட்டி எடுத்திருக்கேன் கைஸ். இப்போ நான் அதை வந்து இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு ஹார்ட் ஒட்டியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த இதுக்குள்ளே நுழையிற அளவுக்கு வேண்டாம். இந்த பாக்ஸில் நம்ம வைக்கும் போதே இதை பாருங்க கைஸ், நான் வச்சுருக்கேன். இல்லை பாருங்கள், நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். பாருங்கள் நான் எப்படி இது உள்ளே வச்சுருக்கேன்ட்டு இப்படி நல்லா ஸ்லாட்டு வளைஞ்சி வைக்கணும். அது வந்து நீங்கள் இந்த மாதிரி கார்ட்போர்ட் சைஸில் இதோ சைஸில் கட் பண்ணுங்கள். அப்போ வந்து கொஞ்சம் ஒரு அடைப்பு வைக்க போகிறோம். அந்த அடைப்பில் தான் நம்மளுக்கு அந்த மிஷினே ரெடி ஆகுது கைஸ். ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல 2 ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 கார்ட்போர்ட்ஸும் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி இந்த இடத்துல இப்படி இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு இதை இப்படி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இப்படி வச்சுக்கணும். இது வந்து இந்தமாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்கணும். பாருங்கள், நம்மளுக்கு இப்படி பார்த்தா இப்படி தெரியும். இப்போ இதுக்குள்ளே இருந்ததுன்னா நம்மளுக்கு கிஃப்ட் இப்படி ஸ்லைட் மாதிரி வரப்போது. நம்ம இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே பத்துற அளவுக்கு ஃபுல்லாக பத்துற அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபுல்லுங்கிற மாதிரி நான் போட்டு டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த புல்லுங்கிறத இந்த மாதிரி உள்ளே வச்சிடுறேன். பாருங்கள், அப்போ நம்மளுக்கு இங்கே நம்ம கிஃப்ட்டு போடுவோம். புல் பண்ணும் போது இந்த இடத்துல நம்மளுக்கு கிஃப்ட் வரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மிஷின் எப்படி இருக்குன்னு.